இப்ப அவ என் பேச்ச மீறி டூருக்கு போயிருக்கா. இதுக்கான தண்டனையே யாருக்கு கொடுக்கறது? ஐயோ, ஏன் புருஷனுக்கு தண்டனையை கொடுத்துட போறாங்க? ஐயோ அத்தை, அவர் ஏதோ தெரியாம கூட பிறந்த தங்கச்சி அழுதுட்டே வந்து கேட்டதுனால அப்படி பண்ணிட்டாரு. அதுக்காக நீங்க அவருக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க அத்தை. அவனுக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு இப்ப யாரு சொன்னா? தேங்க்ஸ் அத்தை. அத்தை, பாவம் நித்யா. அவ வந்தாலும் பெருசாலாம் எதுவும் தண்டனை கொடுத்துறாதீங்க. போனா போட்டும். நித்யாவுக்கும் நான் தண்டனை கொடுக்க போறதில்ல. அவ காசு கேட்டானே இவன் காசு கொடுத்து விட்டுருக்கான். நீ எனக்கு இந்த விஷயத்த அப்பவே சொல்லிருக்கணும். இந்த தப்ப நீ சரி பண்ணிருக்கணும். ஆனா நீ அத பண்ணல. அதனால அவ என் பேச்ச மீறி டூருக்கு போயிட்டா. இப்ப சொல்லு, இதுக்கான தண்டனையை யாருக்கு கொடுக்கணும்? எனக்கு தான் அத்தை. கரெக்டா சொன்ன. ஒரு குடும்ப தலைவி எப்படி இருக்கணும்னு இதுக்கு மேலையாவது பொறுப்பா இருந்து பார்த்து தெரிஞ்சு கத்துக்க. அத்தை, இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். இந்த ஒரு முறை உனக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த தண்டனை மனசுல வச்சுக்கிட்டு நீ எப்பவுமே யோசிச்சு நல்ல முடிவா எடுப்ப. என் கூட வா. அத்தை. என்னங்க? ரத்னா, இப்ப என்ன பண்றேன்னா, கிணத்துல இருந்து தண்ணி அரைச்சு இந்த பேரல் ஃபுல்லா நிரப்புறேன். அடி பாவி, இதெல்லாம் முடியறதுக்குள்ள என் முதுகு உடைஞ்சு நான் கட்டு போட வேண்டியதா இருக்குமே. அது நான் இந்த தண்டனையை ஏத்துக்கிறதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இந்த வேலையை பார்த்தா கிச்சன்ல யார் அதை சமைப்பாங்க? அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி யாரு சமைச்சா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. நீங்க எதுக்கு பாவம் கஷ்டப்படணும் தான். பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டுக்கிறேன். உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட நீ போய் பாரு. ஏண்டா, நீங்க எல்லாம் இங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்க யாருக்கும் வேலை இல்லையா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. போறேன். இருக்கடா. வாங்க. ரத்னா, இத பொறுமையா ஒரு நாள் ஃபுல்லா ஊத்தலான்னு நினைச்சிட்டு இருக்காத. நான் இன்னும் 1 மணி நேரத்துல திரும்ப வருவேன். அதுக்குள்ள நீ எல்லாத்துலயும் நிரப்பி வச்சிருக்கணும். சரிங்க அத்தை. ஆகுது. அவங்க வேற 1 மணி நேரம் தான் டைம் கொடுத்திருக்காங்க. நம்மள சொல்லணும். தேவையில்லாம வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டேன். ரஞ்சினி, கண்ணு முடிச்சிட்டாடா. ரஞ்சினி கண்ணு முடிச்சிட்டாடா. வந்துறேன். கொண்டு வா. இதெல்லாம் என்னடா? இல்ல ரஞ்சினி, நீ எங்க கூட இருக்கும்போது டீ குடிப்ப. ஆனா நீ உங்க வீட்டுல காலைல எந்திரிச்சதும் என்ன குடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கோம். உனக்கு எது பிடிக்குமோ அதை குடி. எல்லாத்தையும் வேணா கலந்து குடிச்சுக்கோ ரஞ்சினி. இல்லன்னா நான் குடிச்சிருவேன். நம்ம வீட்டை கூடி சீக்கிரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி மாத்துறதுக்கான முதல் படி இதுதான். ஷோ, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம்டா. எனக்கு எப்பவும் குடுக்குற மாதிரி டீ மட்டுமே போதும். எனக்கு நார்மல் டீயே போதும். அமுதா, டீயை மட்டும் கொடு. டீ மட்டும் ஏறோ. டீ சுத்தம் முச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திரம் சொல்லிருக்க. மானத்தை வாங்காதடா. எங்க விடுறாது? பிரபா, அம்மா ஹோட்டல்ரா. இரு
இரு. குடிக்கிறதுக்கு முன்னாடி பல்லுல வளர்க்க மாட்டியா? போடா. டீ குடிச்சதுக்கு அப்புறமா அது வளர்க்குவியா? ம். நீ எந்த பிரஷ்ல பல்லு வளர்க்கும்னு தெரியல, அதான் எல்லா பிரஷ்ஷையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ரஞ்சனி ப்ரெஷ் இருக்கு, பேஸ்ட் வேணாமா? உனக்கு எந்த பேஸ்ட் பிடிக்கும் தெரியல, அதனால எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோ. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன உங்கள ஒருத்தியா ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கோங்க. எனக்கு அது போதும்.